ஒரு தனி மனிதனுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம் இவற்றை மேம்படுத்துவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய செயல் தன்மையாகவும் செயல் நோக்கமாகவும் உள்ளது. இப்படி தனி மனிதனுடைய வளர்ச்சி, அதாவது இண்டிவிஜுவலுடைய டெவலப்மெண்ட் அண்டு டிஸார்டர், அந்த தனி மனிதன் வளர்ச்சி அடைவதற்கான வழிவகைகள், வளர்ச்சியில் பின்னடைந்து இருப்பதற்கான காரணங்களை கண்டறிந்து மாற்றும் யுக்திகள், சிகிச்சைகள், அதேபோல் ஒரு நிறுவன வளர்ச்சிக்கும் நிறுவனம் வளர்ச்சி இல்லாமல் அது நஷ்டமடைவதை கண்டறிந்து மாற்றக்கூடிய உளவியல் நுட்பத்தையும், அதேபோல் கல்வி நிறுவனங்கள் இன்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய வளர்ச்சி அல்லது வளர்ச்சியின்மைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றினுடைய செயல் திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துவது எங்களுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. அப்போ ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷன் அதாவது தனி மனிதனாக இருக்கட்டும், நிறுவனமாக அதாவது தனி மனிதனாக இருக்கட்டும், தொழிற்சாலையாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், இவை வளர்ச்சி அடையலைன்னா தான் அது டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக டிப்ரெஷனுக்கு போயிடுது. ஸோ இவற்றை கண்டறிந்து எப்படி மருத்துவர்கள் உடல் நோயை கண்டறிகிறார்களோ அல்லது உடல் சீரமைப்பை உடல் சீராக இயங்குவதை தடுக்கும் காரணங்களை கண்டறிகிறார்களோ, அதேபோல் ஒரு தனி மனித தொழிற்சாலை நிறுவன வளர்ச்சியின்மை வளர்ச்சியை தடுக்கும் காரணங்களை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. உங்களுடைய இத்தனை வயசில் உங்களுடைய வளர்ச்சிக்காக யாராவது டாக்டரை பார்த்துருக்கீங்களா? வளர்ச்சிக்காக, ஹெல்த்துக்காக எதுக்காக பார்க்குறோம்? ஹெல்த்துக்கு எதுக்கு பார்க்குறோம்? நாங்கள் நிறைய டாப் பீப்புள்ஸ்கிட்ட கன்சல்டன்சி கொடுக்குறோம். சாதாரண ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேப் 100 வருஷம். இப்போ ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? எல்லாமே சொந்தமாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க. இது நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க, உங்கள் சந்ததிக்கு தான் சொல்லிக் கொடுப்பீங்க. அந்த டிரைவர் எங்ககிட்ட பேசிகிட்டே வர்றாப்புல ஒரு வார்த்தையை சொன்னாப்புல, என்னென்னா, சார் ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவும் தூண்டப்படுது, அவருடைய வார்த்தையில் தூண்டப்படுது, அது யானைகளுக்கும் இருக்குது, மற்ற மிருகங்களுக்கும் இருக்குது, இது உண்மையா சார்? நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு டிரைவர் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாப்புலின்னா அவர் எதை புரிஞ்சிருப்பார்? எங்களை பார்த்தோன்னே நாங்கள் யாருன்னே சொல்லலை, அவங்களுடைய இன்சைட் எப்படி இருக்குது? உடனே நாங்கள் இதை பற்றியான புக்கெல்லாம் எழுதியிருக்கோம், அமேசானில் அவைலபிள் சொன்னோம். சார் சொல்லுங்கள் சார்னு இம்மிடியேட்டாக எங்கள் டீட்டெயிலாம் டிரைவர் நோட் பண்ணுறாப்புல. நோட் பண்ணிவிட்டு எங்களுடைய அஃபிஷியல் சேனல்லாம் கேட்டுட்டு, சார் உங்கள் அஃபிஷியல் சேனல் என்னன்னு சொல்லிவிட்டு எம்எஸ்கே லைஃப் டீம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாப்புல. சரி, இப்போ ஏன் ஹெல்த் அப்படின்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நோய்வாய்ப்பட்டு நீங்கள் மருத்துவத்துக்கு போனீங்கன்னா அது பேர் ஹெல்த். அப்போ நீங்கள் போகிறது எதுக்குன்னா நோயை க்யூர் பண்ணுறக்கா, செத்து போயிடக்கூடாதுங்கிற பயத்துக்கா? இல்லை, செத்து போகக்கூடாதுங்கிற பயத்துக்கு தான். அதிகமாக அந்த வேர்டுடைய லிங்குஸ்டிக் மீனிங் அதுதான். வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி தான் புரிஞ்சுருக்கோம். ஆனால் இந்த கார்ப்பரேட்னு சொல்கிறாங்கல்ல, கார்ப்பரேட்னு அர்த்தம் தெரியுமா? கார்ப்பரேட் அப்படின்னா ஒரு 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம்னு அர்த்தம். கார்ப்பரேட்டே மோசங்கிறான். ஆனால் ஆக்சுவலாக எது மோசம் தெரியுமா? குளோபலைசேஷன் ஒன்று இருக்குது. குளோபலைசேஷன் அப்படின்னா என்னென்னா, உன்னுடைய பொருள் உன்னோடையது இல்லை, என்னுடையது அப்படிங்கிறது தான் மோசம். ஆனால் அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இல்லை நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோமா? அடுத்து இன்னொன்று இருக்குது, இதெல்லாம் 10th பாடமாக இருக்குது இப்போ சிலபஸில். இம்பீரியலிசம்னா நீ இங்கே இருப்ப, ஒன்றை இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கு பேர் இம்பீரியலிசம். உன் ஃபேமிலி உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் உன் ஃபேமிலியை இன்னொருத்தன் கண்ட்ரோல் பண்ணுவான், அதுக்கு பேர் இம்பீரியலிசம். ஃபாலோ பண்ண முடியுது உங்களுக்கு? ஆட்சி உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் அவன் சொல்கிறது தான் கேட்கணும், இதுக்கு பேர் இம்பீரியலிசம். இது எங்கே இருக்குது? 10th பாடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்து காலனிசம்னா
நீங்கள் வந்து இங்கே இருப்பீங்க, வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட். அப்போ என்னென்னா கார்ப்பரேட்னா பெருநிறுவனம்னு அர்த்தம். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்காக டாக்டர்கிட்ட போயிருக்கியான்னு சொல்லி. நீங்கள் போனது வந்து உங்களுடைய நோய்க்காகத்தான் போயிருக்கீங்க, வளர்ச்சிக்காக போனதே இல்லை. வளர்ச்சிக்காக போகணும் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா உருவாக்கப்பட்டது? 1879. டவுன் ஹால் எப்போ உருவாக்கப்பட்டது தெரியுமா? 1892. 879லேயே உங்களுடைய மைண்டை செக் பண்ணுறதுக்கு லேப் உருவாக்கிட்டாங்க. இது யாருக்காவது தெரியுமா? அப்போ இந்த துறை யாருக்கு? வளர்ச்சிக்கான துறை யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எந்த வருஷத்தில் வாழ்கிறீங்க? 2024. இன்னும் 100 வருஷமானாலும் இது இப்படி தான் இருக்கும். நமக்கு பார்க்குற செய்தி அடிப்படையிலே நம்ம நடந்துக்குமே தவிர அதுக்கு அப்புறம் நம்மளால் எதையுமே கணிக்க முடியாது. உதாரணத்துக்கு வந்து உளவுத்துறைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருக்கு? மக்களாக வச்சுருக்காங்க? அரசனுக்கு தான். அவன் பாதுகாக்கிறது தான் உளவுத்துறை வச்சுருக்கான். அரசனை பாதுகாக்கிறது தான் உளவுத்துறை. அதனால தான் ஒற்றாமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்கார். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தெரிஞ்சு வச்ச செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தவறாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உளவுத்துறை யாருக்கு? அரசனுக்கு. அப்போ உளவியல் துறை யாருக்கு? அதுவும் அரசனுக்கு தான். அப்போ உடலியல் யாருக்கு? ஆர்டினரி பீப்புள். உடல் நலம் யாருக்கு? ஆர்டினரி. உளவியல் நலம் யாருக்கு? அரசனுக்கு. உளவுத்துறை, உளவியல் துறைங்கிறது பெருநிறுவன அதிபர்கள், அரசர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய விஷயம். ஃபாலோ பண்ண முடியுதா? சாதாரண மக்களுக்கு இது இல்லை, ஏன்னா வரவும் மாட்டாங்க. உடல் நலத்துக்கு பிரச்சனைனா போயிடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைனா வளர்ச்சிக்கு யாருக்காவது போகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு சப்ஜெக்டாக பிஎட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது. தெரிஞ்ச விஷயத்த அதை சரியாக இருந்தால் அதை கண்டினியூ பண்ணணும், அது தவறாக இருந்தால் மாற்றி அமைச்சுக்கணும். ஓகே, இண்டஸ்ட்ரி இருக்குது, இது வளர்ச்சி இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லா நிறுவனமாகட்டும் வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வளர்ச்சிக்கான கன்சல்டன்ட் நம்ம பார்த்துருக்கோமா? இல்லவே இல்லை. நீங்களாம் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா டியூஷன் போக வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கை இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் கண் இருக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் மூளை இருக்கும். அது என்ன செய்யும்னா உங்கள் உடம்பை தான் ஆப்ரேட் பண்ணும், உங்கள் லைஃபை அல்ல. லைஃப்னா என்னென்னு தெரியுமா? இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, அவர் அப்ளை வந்தது யார்? சார் ஹெச்ஆரா மேனேஜர் இல்லையா? ஃபார்முலா கேட்டீங்க, அப்படி தானே? அந்த ஃபார்முலா மெட்டல் ஃபார்முலாவை யார் இன்வெர்ட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியுமா? நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக தெரியும். சாதாரண ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு லென்த்து மட்டும் தெரிஞ்சால் போதும், we can able to calculate the weight. லைஃபுங்கிறது ரெண்டு விஷயந்தான். பிடி, பர்த்துக்கும் டெத்துக்கும் இடையில் உள்ள கேப் பேர் தான் லைஃப். நீங்கள் 2 வகையில், ஒன்று ரிச்சு இல்லைன்னா புவர். புரியுதா? ரிச்சு இல்லைன்னா புவர். ஒன்று ப்ராப்பர்ட்டி, இன்னும் பாவர்ட்டி. சரியா? 2 ஏரியாவில் தான் இருப்போம் லைஃப்பில். ஒன்று ரிச்சு, புவர். இந்த 2 பேரில் இருக்கும்போது எங்கிட்டுமே இருக்க மாட்டாங்க. அவங்க எப்போ ஃப்ளெக்சிபிளைசேஷன் தான் இருப்பாங்க. இதை மாற்றுறது எது அப்படிங்கிறத எங்களுடைய ரிசர்ச். சரியா? ஏன் அப்படின்னா நீ வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்துல எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கவே முடியாது. ஏன்னா உங்கள் ஓனருக்கெலாம் அசோசியேஷன் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த அசோசியேஷன் தான் அவங்க கூட நாங்கள் 25 years ஆஃப் டைப். அவங்க வந்து டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ள ஓனருக்கு தான் எங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட ஒரு எல்கேஜி குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் கன்சல்ட்டிங் எங்கள் கிளினிக்கில் பண்ணுறது 5000 rupees ஃபார் இனிஷியல். 3 months 2.5 lakhs பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே ரிசர்ச் பேஸ்டு. எங்கள் கூட 32 சயின்ஸ்
அப்போ எங்களுடைய R&D இதுதான். அப்போ வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறது எது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று பிரெயின், இன்னொன்று மைண்டு. சரிங்களா? இந்த பிரெயின் ஒர்க் அவுட் ஆகலை, பிரெயினில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இதுதான் இன்ட்ரடக்ஷன் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னன்னு நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் பிரெயினில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன ஆகும்? பிரெயின் வந்து டெட் ஆயிடுச்சுன்னா கோமா இல்லையா? பிரெயினில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன வரும்? சும்மா சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் எதுவுமே தெரியாது. நம்ம தேவையில்லாத மட்டும்தான் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்போம், தேவையான விஷயத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம். பிரெயினில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன ஆகும்? ஒன்று பேரலைசிஸ். பேரலைசிஸ்னா தெரியுமா? பக்கவாதம் இல்லைங்களா? பிரெயின் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எந்தெந்த பகுதியை ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த பகுதி வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பகுதி வேலை செய்யாது. சரியா? அதே மாதிரி மைண்ட்லேயும் நிறைய காம்பனண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாமே பிரெயினுக்கு தான் தெரியும். இது வந்து உங்கள் உடம்பு மட்டும்தான் இயக்கும். இதுதான் உங்கள் லைஃப்பை இயக்கிறது. சரியா? லைஃப்பை இயக்கிறது எது? உங்களுடைய மைண்டு. ஓகே, இதை வந்து எப்போ பழங்கால இலக்கியத்திலேயே அதுதான் சொல்லியிருக்காங்க. எந்த தமிழ்வாதியாரும் சொல்லித்தரவே இல்லை. அது தெரியுமா? தமிழ்வாதியாரே சொல்லவே இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனநலம் மண்ணுயிர் காக்கம் இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார். உங்கள் மைண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு கிரியேட்டிவிட்டி வருங்கிறார். கிரியேட்டிவிட்டினா யாருக்கு வரும்னா ஓனர்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. ஓனர்ஸ் பணக்காரங்க அத்தனை பேர்த்துக்குமே ஹெல்த், மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதனால தான் படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அது வந்துருச்சுன்னா மண்ணுயிருக்கு, எல்லா உயிருக்கும் அவங்க சோறு போடுவாங்க. மண்ணுயிருக்கு ஆக்கம். அதை பண்ணனா அவங்க அடுத்த ஒரு இனநிலம் வரும். அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கில் அவங்க ஈடுபடுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னா இனநிலம் எல்லா புகழும் யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். இது எப்போ சொன்னது? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்டர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இல்லை. இந்த மனப்பாட பகுதி செய்தியில் வச்சுருக்காங்களா? இதெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க. சரி, மைண்டு ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? மைண்டுக்குன்னு லேபு எப்போ 1879 உருவாக்கப்பட்டது. எப்போ மனசு வேலை செய்தால் எவ்வளவு? 1879. விக்டோரியா காலம் எப்போ? 1892. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் ஒர்க் பண்ணுதாங்கிறத லேப். இந்த மைண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் இல்லையாங்கிறத சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? குறைஞ்சபட்சம் 10வது வரைக்கும் வச்சுக்கலாமே. 10வதுல உங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்னு நடந்திருக்குமா? நடந்திருக்கும். 10வதுல வந்து ஏன் அதிக மார்க் எடுக்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்களா? 10th தானே. இதே மாதிரி டாக்டர் சொன்னால் எங்கள் கை தானேங்க. ஹலோ, நீங்கள் எந்த பதில் சொல்கிறீங்களோ அந்த பதில் எல்லாமே வந்து உங்களை மாதிரி கிளாஸ்மேட்டு தான் அங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் யாருமே தப்பிக்கவே முடியாது. இப்போ வந்து நிறைய உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறத கவனிக்க முடியல, லிசனிங் பண்ணுறது முடியல அப்படின்னு சொன்னால் இது டிஎன்ஏ ப்ராப்ளம். நம்ம குழந்தைகளுக்கு அதே பிரச்சனை இருக்கும். ஓகே, எனக்கு அதிகமாக போர் அடிக்குது அப்படின்னா அதனால தான் நாங்கள் இந்த போர் அடிக்குதுன்னு படிக்கவே முடியலன்னா ஏன் 2.5 lakhs பண்ணுறோம்னா அவன் வந்து 10 வருஷம் அப்படி பழக்கி வச்சுருக்காங்க. செல்ஃபோனை கொடுத்து பழக்கி வச்சுருக்காங்க. அவன் செல்ஃபோன் மட்டும் தான் பார்க்குறான். படிக்கலையும் எங்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. செல்ஃபோன் எத்தனை வாங்கி கொடுத்துருப்பாங்க? ஒரு 5 ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஃபோன் வாங்குற ஆளுகளாக இருக்காங்க. அது எவ்வளோ நெட்டில் பார்த்துருக்கான், எவ்வளோ மண்டைக்குள்ளே போட்டிருக்கான். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சும்மா முடியுமா? அவனை கூப்பிட்டு பேசினா ஒத்துருமா? அவனை நாங்கள் எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ண வைக்கிறதுக்கு சம்டைம் 3 மாதமும் ஆகிடும். அதனால் வந்து இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? 10th நாள்னு சொன்னீங்க. அதே மாதிரி யாராவது ஒரு டாக்டர் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? ஓகே, அடுத்தது என்ன சொல்லுவீங்க பதில்? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதே மாதிரி டாக்டர் சொன்னால் பரவாயில்லைங்க, நெக்ஸ்ட் சர்ஜரியில் பார்த்துக்கலான்னா யார்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீங்கள் எப்படியோ மெடிக்கலில் சேம் அங்கே தான் நடக்கும். என்னென்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம சொல்கிறத அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிறத டாக்டர் கேட்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய என்ன சொல்லலாம், அறிவீனமா முட்டாள்தனமா? முட்டாள்தனம். ஏன்னா நம்மளே கேட்கல, அடுத்தவங்க கேட்பான்னு நினைக்கிறது. சரி, ஓகே, அடுத்ததில் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லுவீங்க?
உங்களுக்கு உங்கள் மூளைக்குள்ளே போய் மைண்டுக்குள்ளே போய் இது எடுத்துகிட்டு வருதான்னு மட்டும் பாருங்கள். அந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு டைம் பாருங்கள். இதே பிரச்சனை யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கும்? நீங்கள் சொல்கிறவனுக்கு இருக்கும். இன்றைக்கி வந்து நிறைய டிராஃபிக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காருன்னு தெரியுமா? நீங்கள் ஹார்ன் அடிச்சிங்கன்னா அவன் ஹார்ன் அடிக்குதுங்கிறது அவனுக்கு கேட்க மாட்டேங்குது. சரியா? இது மெயின் ரோடு, கட் ரோடு. கட் ரோட்லேருந்து வர்றவன் ஸ்லோ பண்ணுங்கிற விஷயத்த எந்த ஸ்கூல்லையுமே சொல்லித் தரலையா? அல்லது ஸ்கூலில் சொல்லாமல் இவனுக்கு புரிஞ்சுக்க தெரியலையா? சர்ன்னு நேராக போகிறான், அவர் நேராக வர்றப்பல கிராஷ். அவன் என்ன சொல்கிறான்? இவனை பார்த்து அவனை சொல்கிறான். சரியா? அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குது? அதனால் உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி, உங்களுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வருதா? அந்த எடுத்துகிட்டு வர்றப்ப வந்து அந்த வேர்ட்ஸ் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்படி வரலைன்னா நீங்கள் உங்கள் நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணால் உங்களுக்கு நல்லது. சரி பண்ணலைன்னா யாருக்கு நல்லது? வேலை செய்கிறவருக்கு நல்லதில்லை, இன்னொரு சமுதாயத்துக்கு நல்லது. ஓகே, அந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக பிக்கப் பண்ணுதான்னு பாருங்கள். எவ்வளோ கேப் இருக்குதில்ல? அது சரியான வார்த்தை வருதா? ஓப்பனாக பேசுங்க. வருதா? சரி, அடுத்த வேர்டு என்ன சொல்லுவீங்க? மறதி. சரி, மறதி இருக்க. சரி, மறதின்னு தெரிஞ்சுக்கிச்சு. மறதியை வந்து மாத்திரைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போயிருக்குமா? இன்னைக்கு வரைக்கும் போயிருக்குமா? போனதே இல்லை. இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அதுலேயும் பாரு, ஞாபக மறதிக்கு மருந்து இருக்குதா? நினைவு வைக்கிறதுக்கு மருந்து இருக்குதா? நினைவு வைக்கிறதுக்கு மருந்து இருந்தால் மறக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுத்துடலாம்ல, இல்லையா? திருடனுக்கு மருந்து கொடுத்தா மறந்துடுவானல்ல. ஓகே, சரி, மறதி. அடுத்தது வே ஆஃப் எஜுகேஷன். சரி, வே ஆஃப் எஜுகேஷன் ராங்கு. ரைட்டான எஜுகேஷன் ஏன் தேடல? இப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல, கரெக்டா? ஏன்னா இதெல்லாமே வந்து அந்த பெருநிறுவன ஓனர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டு வருவாங்க, சிஸ்டம் சரியில்லை, இப்போ கரெக்டான சிஸ்டம் எது சார்ட்டு கேட்பான். ஓகே, குட். அடுத்தது வேறு என்ன பாருங்கள். 10th படிக்காததுக்கு எவ்வளோ பதில் இருக்குது, இல்லையா? இதே பதில் தான் அவன் சொல்லுவான். ஒன்று தானேங்க போனால் போதுங்க, அடுத்ததில் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது விடுங்க சார், ஒரு கேபின் தானே சார், ஏன்னா மிஷினாக போகுது, கேபின் தானே, லேட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், வெல்டு பண்ணிக்கலாம் அவன் சொல்லுவானா? அடுத்தது மறந்துடுச்சு சொல்கிறானா? அதுக்கு எடுத்து சார் நீங்கள் சொல்லிக் கொடுத்த முறை சரியில்லை சார், சொன்னது இப்படி சொல்கிறானா? இந்த ப்ராப்ளம் இருக்குதா இல்லையா? ஓகே, இவ்வளவு போதும். ஜென்ரலாகவே வந்து என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தெரியாது. எனக்கு மனப்பாடமாகலிம்பாங்க, கரெக்டாக? மனப்பாடமாகலை, மனசில் பாடமாகலை அப்படிங்கிறது எப்போ சொல்லியிருக்காங்க? தமிழ் மட்டும்தான். தமிழ் லாங்குவேஜில் ஒரு சிறப்பு என்னென்னா, உளவியல் மொழின்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழுக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆய்வு தனியாகவே நாங்கள் வச்சுருக்கோம். தமிழ் வந்து உளவியல் மொழி, மனப்பாடம். அப்போ மனசில் பாடமாகலை, அப்போ மனசு வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா பாடமாகும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு எஜுகேஷனில் டெவலப் ஆக முடியும்னா உங்கள் மைண்டு நல்லா ஒர்க் பண்ணுது. அப்போ எஜுகேஷன் வரலைன்னா மைண்டை வந்து கரெக்ட் பண்ணுங்கிற இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? சொன்னதே இனிமேலும் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் நல்லா படித்து ஹை லெவலில் போயிட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய லாஸ் அவங்களுக்கு. ஓகே, செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் ஒர்க் பண்ணிச்சுனது எஜுகேஷனல். செகண்ட் வந்து எக்கனாமி, பொருளாதாரத்தில் ஏன் முன்ன வர முடியல? நாங்கள் அடிக்கடி கேட்குறது உண்டு. எம்எஸ்டபிள்யூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டை, எதுக்குப்பா வேலைக்கு வர்ற, எதுக்குப்பா படிக்கிற? சார் சம்பளம் வாங்குறது. எவ்வளோ சம்பளம் வேணும்? நிறைய சம்பளம் வேணும். சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு நீ எவ்வளோ உழைப்ப? சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார், சம்பளம் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். என்ன சொல்கிறான்? அப்போ இவன் என்ன எதிர்பார்க்குறான்? சம்பளத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குறான். அப்போ சம்பளத்தை யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுக்குறவங்களுக்கு யார் அறிவு கொடுத்தா? ஒரு கேள்வி இருக்கா? சரி, அப்போ உங்களுடைய மைண்டு வந்து ஒர்க் ஆச்சுன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் சாதாரண வேலைக்கு போனாலும் சரி, வேலையை செஞ்சாலும் சரி, வேலையை உருவாக்கினாலும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும். அப்போ மைண்ட் ஒர்க் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அது எஜுகேஷ்னல், செகண்டு எக்கனாமிக்கல், மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ். இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சமூகத்தில் என்ன மதிப்பு இருந்தது உங்களுக்கு?
வரக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? என்ன சங்குது? டீ பிரேக். உங்களுக்கு ஒன்று 5 நிமிஷம் கழிச்சு தான் டீ பிரேக். ஓகே, குட். அப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ். சமுதாயத்தில் இந்த வேலைக்கு வரக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி மதிப்பு இருந்தது, வந்ததுக்கு முன்னாடி எப்படி மதிப்பு இருக்குது? பெட்டராக இருக்குது. எப்படி பெட்டராக? முதல்ல என்ன சொன்னாங்க? சும்மா சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லப்பா. இல்லை தப்பாக நினச்சிக்காது, நாங்களாம் தப்பாக நினச்சிக்க மாட்டோம். விஐபி, வேலை இல்லாத பட்டதாரியா? பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். நம்மளாம் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் எப்படி சொல்லுவாங்க? இவன் கரெக்ட், இவனெல்லாம் உருப்படுறதுக்கு வழி இருக்குதுங்கிறீங்க, உருப்படுவாங்கிறீங்க அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, அவனுக்கு கூட அறிவு வேலை செய்யுது சொல்லுவாங்களா? அப்போ உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா உங்கள் எது வேலை செய்யுது? இந்த மைண்டு வந்து உடனே வேலை செஞ்சுருக்காது. நீங்கள் படித்து முடிச்சோன்னா டங்கின்னு வேலைக்கு வந்துட்டீங்களா? படித்து முடிச்சோன்னா கேப் இருந்திருக்கு இல்லையா? அந்த கேப்பில் பல ஆப் நடந்திருக்குமா? ஆப்பு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ சோசியல் ஸ்டேட்டஸை உங்களால் வைக்க முடியுதுன்னா உங்களுடைய மைண்ட் ஒர்க் பண்ணு. அதுக்கடுத்து சைக்கலாஜிக்கல் ஹெல்த், இதுதான் முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் இன்றைக்கி உலகமே நடக்குது. யாருக்குமே வந்து ஹார்ட் அட்டாக்னு ஒன்று இல்லவே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்தில் ஹார்ட் அட்டாக் இருந்ததா? இல்லவே இல்லை. அன்னைக்கு டயபெட்டிக் இருந்ததா? இல்லவே இல்லை. பிளட் ப்ரெஷர் அன்றைக்கி இல்லவே இல்லை. அப்போ இதெல்லாம் எங்கே வந்தது அப்படின்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு இங்கே பிரச்சனையாக மாறுது. என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை இருக்குது. நீ நிம்மதியை தூங்க முடியுமா? பல பேர் கடன் பிரச்சனை வச்சுக்கிட்டு தூக்கமே வரல சார்னு சாப்பிட்றான், மருந்து சாப்பிட்றான். மருந்து சாப்பிட்டா தூக்கம் வருமா? தூக்கம் வரக்கூடிய மருந்து இருக்குதா? மருந்து சாப்பிட்டா மயக்கம் வருமா, தூக்கம் வருமா? எது கரெக்டு? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மயக்கம் வந்தால் தூக்கம் இருந்தா, மருந்து கொடுத்து வந்தால் பேர், அதுக்கு பேர் என்ன? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டு. இதை யாரும் சொல்லியிருக்குமா? ஸ்லீப்பிங்கிறது என்ன அப்படின்னா, மருந்து கொடுத்தா வர்றது. தூக்கம்ங்கிறது அது தானாக வர்றது. சரியா? அப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை தான் ஒருத்தருக்கு என்ன வரும்னா ஹார்ட் அட்டாக்காக வரும். யாராவது ஒருத்தர் சுருக்குன்னு பேசிட்டு நம்ம எங்கே பிடிக்கிறோம்? தலைவா பிடிக்கிறோம், நெஞ்சு தான் பிடிக்கிறோம் இல்லையா? இப்படி தானே? அதுக்கடுத்து அடிக்கடி நம்ம சொல்லுவோம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். மூளை கஷ்டம்னு சொல்லுவோமா? மனசு கஷ்டம் இல்லையா? மூளைக்கே சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவான்? மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஹார்ட் அட்டாக்னு கிடையவே கிடையாது, லைஃப் அட்டாக் தான் இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகல அந்த பிரச்சனையை வந்து மனசு தாங்காமல் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மூளை போய் பாதிச்சிடும். சரியா? அப்போ சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பிளட் ப்ரெஷர் வர்றது நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது உங்கள் உடம்புல பம்ப் வச்சு அடித்தாங்களா? இல்லவே இல்லை. எதில் ப்ரெஷர் வருது? இல்லைங்களா? அப்போ பிளட் ப்ரெஷர் எதில் வருதுன்னா இதுதான் சைக்கலாஜிக்கல் ஹெல்த். சைக்கலாஜிக்கல் ஹெல்த் தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம். நெஞ்சு படபடப்பாக இருக்குது, தூக்கம் வராமல் இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயத்தை செய்ய முடியல, நிறைய பேர்த்துக்கு வந்து மறந்துடுது. இதெல்லாமே வந்து என்னென்னா சைக்கலாஜிக்கல் ஹெல்த். இந்த ஹெல்த்து தான் உலகம் மறைக்கப்பட்டது. இது வந்து எதுக்குன்னா டாப் லெவலில் உள்ளவங்க மட்டும்தான் இது யூஸ் பண்ணுவாங்க. மற்றது எல்லாத்துக்கும் இந்த ஏரியாவே வந்து சுத்தமாக மறைஞ்சிருக்கும். அப்படி தானே? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைண்டுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லையா? இதுதான். அப்போ இதை மாற்றுறதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டத்துக்கு பேர் தான் மைண்ட் செட் நாலேஜ். இப்போ நான் உங்களுக்கு ஏன் நாலேஜ்னு சொன்னோம்னா உங்களுக்கு எல்லாமே தப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியுதா? அப்போ இதை 4 மாத்திரக்கு தான் மைண்ட் செட் நாலேஜ்னு கொண்டு வந்தோம். இப்போ இந்த மைண்ட் செட் நாலேஜ் தான் எங்களுடைய கண்டுபிடிப்பு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மைண்ட் செட் நாலேஜ் தான் உங்கள் மூளையை ஆப்ரேட் பண்ணுது. அதாவது மூளைங்கிறது என்ன? பிரெயின் இஸ் எ பிளட் ஃப்ளஷ், ரத்தமும் சதையும் சேர்ந்த கலவை. சரியா? இது மூளை. மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. மனசுங்கிறது அறிவினுடைய தொகுப்பு. இந்த அறிவு வந்து முறைப்படுத்த வர்றதுக்கு தான் நமக்கு அந்த காலத்தில் எஜுகேஷன். இந்த காலத்தில் எஜுகேஷன் கிடையாது, டியூஷன். தெரியுமா உங்களுக்கு? எஜுகேஷன் அர்த்தம் என்ன?
கற்பித்தல், அது வேறு. எஜுகேஷன்னா என்ன அர்த்தம் தமிழில் சொல்லியிருக்காங்க நமக்கு? சொல்லுங்கள். கல்வி. ஆக்சுவலாக கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது உளவியல் அர்த்தம் என்னென்னா, உங்கள் நடத்தையை மாற்றக்கூடிய ஒன்றுக்கு பேர் தான் எஜுகேஷன். நடத்தையை மாற்றக்கூடியது. இன்றைக்கி வந்து நடத்தையை மாற்றுறதுக்கு யாருக்காவது தெரியுதா? இல்லையா? இன்றைக்கி ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் ஏதாவது பேசிட்டு செத்து போயிடலாம், அவனால் சாங்குத்திறன் இல்லை. இப்போ புரிஞ்சுங்களா? இப்போ மைண்ட் செட் நாலேஜ் தான் நம்ம இது. இப்போ இந்த ப்ரோக்ராமே வந்து உங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் மைண்ட் செட் நாலேஜ். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் எங்களது கோயம்புத்தூர், சென்னை, மும்பையில் இருக்குது. கூகுளில் போய் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் போட்டாவே வந்துடும். சமீபத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கள் வெப்சைட்டே ஹேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் நிறைய உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் போடுறதுனால, நல்ல விஷயங்கள் போட்டால் நல்லவங்களுக்கு பிடிக்காதல்லவா, இப்படிதானே? அதனால் எங்கள் செல் நம்பர் எழுதிங்க. 93 600 53 930. 93 600 53 930. மேடம் வந்து சைக்காலஜிஸ்ட் எம்எஸ்கே பிரியா. எம்எஸ்கேங்கிறது எங்களுடைய ரிசர்ச் எல்லாமே எம்எஸ்கே பிரியா. அவங்க வந்து பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்காகவும் உலகிலேயே முதலாக சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்டு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எய்டு இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபஸ்ட் எய்டு பெண்களுக்கும் தனியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் எய்டு எப்போ கால் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கன்சல்டிங் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்பர் வந்து 93 602 53 930. 90 எஸ்கே லைஃப் டிவி அஃபிஷியல் சேனல் வந்து எம்எஸ்கே லைஃப் டிவி. நீங்கள் பெண்களுக்கு மேக்ஸிமம் மேடத்து நம்பர் கொடுங்க. நிறைய பெண்கள் வந்து பல்வேறு சிக்கலில் பாதிச்சிருப்பாங்க, என்னன்னே தெரியாது. உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரியா? நிறைய பெண்கள் எங்ககிட்ட வந்து சயின்டிஸ்ட் வரைக்கும் இருக்காங்க, டாக்டர்கள் படித்தவங்க வரைக்கும் இருக்காங்க. ஓகே கண்ணா, இப்போ புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறது பாருங்கள். இந்த மைண்ட் செட் நாலேஜை நீங்கள் இப்போ அப்டேட் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, யூமேபி உங்களுடைய டிஎன்ஏ மாறும். அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்களை மாற்றிட்டு போயில உங்களுடைய வளர்ச்சி வந்து வரும், சரியா? ஃபிக்ஸ்டு நாலேஜ் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு அறிவு ஃபெயிலியர். அப்போ என்னென்னா க்ரோத்து அறிவு வேணும். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படிங்கிறத விட க்ரோத் நாலேஜ் தான் வேணும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் பேர் மைண்ட் செட் நாலேஜ். இப்போ இது எதுக்குன்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இந்த வேலை உங்களுக்கானது அப்படிங்கிறத மறந்துடுங்க. ஃபார் யுவர் டிஎன்ஏ, சரியா? உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க முடியலைங்கிறது உங்களுடைய கவனிப்பு திறன் குறைவு. இண்டஸ்ட்ரியல் ஏடிஹெச்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்ச விஷயத்தை சொல்ல தெரியாது, சொல்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவும் முடியாது, சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வந்து டோட்டலி உங்களுடைய டிஎன்ஏவை மாற்றுறது. டிஎன்ஏங்கிறது உங்களுடைய மூலம், சரியா? உங்கள் டிஎன்ஏ மாற்றுறது தான். இப்போ சமீபத்தில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் உங்களுக்கு தெரியுமா? டிவியில் நீங்கள் குழந்தைங்க பார்த்ததுன்னா ரொம்ப நல்லது, அவங்க டிஎன்ஏ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். டிஎன்ஏ மாத்திர விளம்பரம் வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விளம்பரத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் டிவியில் பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? என்னது? என்ன சொல்கிறான்? அது ஒன்று. அடுத்து இன்னொன்று சொல்லுங்கள். பால். அப்புறம் இன்னொன்று சொல்லுங்கள். சாக்லேட். அடுத்து ஹெல்த்து. இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்கள். ஏதோ ஒன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. ஏதோ ஒன்று சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே செய்யாமல் இருங்க, புரியுதா? அது குழந்தைகளுக்கு என்ன மனசில் பதியும்? பெரியவங்களுக்கே இது பதிய மாட்டேங்குது. சும்மா இருந்தால் நல்லா இரு, அங்கே மேலேருந்து இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கோம், என் பாட்டில் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி காமிப்பான். அப்படின்னு அர்த்தம், ஏன் இடிஞ்சு விழுந்தாலும் சரி நீ உன் வேலையை பாரு, திங்கிறதுல கரெக்டாக. அடுத்து இன்னொன்று, உங்கள் டாய்லெட் சுத்தமாக இருக்குதா? கரெக்டாக
அடுத்து நேராக பாருங்கள், வாய் வாய் மலவாய். புரியுது உங்களுக்கு? சாப்பிட்றது பாத்ரூம் போது ரெண்டு எப்படி கனெக்ட் பண்ணுறான்? உங்கள் வாய் கிருமி இருக்கா? அதுக்கடுத்து நேராக என்ன வர்றான்? உங்கள் டாய்லெட்டு கிருமி இருக்கா? கனெக்ட் பண்ணுறானா? இப்போ நிறைய குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனுக்குள்ள உள் பயம் இருக்குது. இது எப்போ வெளிப்படுது? எங்களுக்கு 32 வயசில் ட்ரீட்மெண்ட் வரும். இந்த டாய்லெட் கிளீனிங் இப்போ மட்டும் வரல, ரொம்ப வருஷமாகவே வந்துட்டுருக்குது. இப்போ என்னென்னா, பாத்ரூம் போனால் கஷ்டமாக இருக்குது, பாத்ரூம் போய் இதெல்லாம் டிஎன்ஏ மாற்றுறதுனால இந்த ப்ரோக்ராம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறதே கிடையாது. இப்போ நான் எவ்வளோ விஷயத்த உங்களுக்கு சொன்னோம். இதெல்லாம் எதுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம சொசைட்டிக்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுனால என்ன பெனிஃபிட்னா, இதுதான் நம்ம பிறந்ததுக்கு உண்டான பலன் இல்லைங்களா? அப்போ ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கிளினிக் நாங்கள் லைஃப்க்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் தான் வேர்ல்டு ஃபஸ்ட்டு கண்ணுக்கு மூக்குக்கு வாய் கிளினிக், லைஃப்க்குன்னு கிளினிக். லைஃப் கிளினிக் என்ன பண்ணுது? 4 ஏரியாவில் ஒன்று டெவலப் பண்ணுது. ஒன்று எஜுகேஷனல், எக்கனாமி, சோஷியல் ஸ்டேட்டஸ், ஹெல்த், சைக்கலாஜிக்கல் ஹெல்த். சரியா? இதுதான் எங்களுடைய அச்சீவ்மெண்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா,